ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து மந்த் ஆன் மந்த் ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுபடி இந்த செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஒரு நியூ ஏபிஎன் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கு உண்டான ஜியோவோட ஏபிஎன் செட்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடு வந்து ரொம்ப நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்பீடை விட இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏபிஎன் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்து நம்முடைய செட்டிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாலேயே எவ்வளோ வந்து இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சர்ச்சில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு காட்டும். ஸோ அந்த ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ எந்த ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ் இல்லாமையே வந்து 59.2 Mbps வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு இருக்குது. அண்ட் அப்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 7.89 அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது ஏபிஎன் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு எப்படி ஸ்பீடு வந்து வேரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலிருந்து பூஸ்டப் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜியோ எந்த சிம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஜியோங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஜியோ நெட்டுக்கு உண்டான ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே நியூ ஏபிஎன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா SPEED ஸ்பேஸ் BOT ஸ்பேஸ் LEVEL ஸ்பேஸ் INFINITY அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போட் லெவல் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துக்குங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நடுவில் ஸ்பேஸ் இருக்கட்டும். அண்டு ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே வந்து கேப்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎன். இந்த ஏபிஎன்னில் வந்து பார்த்திங்கன்னா PROJIO ப்ரோ ஜியோ அப்படின்னு கொடுத்துக்குங்க. இது எல்லாமே வந்து ஸ்மால் தான், ஸ்பேஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. போர்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து கிளிக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு SP@INFINITY அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. சர்வர் வந்து பார்த்திங்கன்னா www. கூகுளுக்கு ஜி மட்டும் கேப்ஸ் கொடுத்துங்க. GOOGLE.com அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MMSC நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. MMS ப்ராக்ஸியும் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. MMS போர்ட்டும் நீங்கள் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. MCC வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை.
எம்என்சி அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அத்தன்டிகேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா நன்னில் இருக்கும். இது வந்து PAPRCHAP அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா APN டைப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை. APN ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா IPv4/IPv6 அப்படின்ட்டு இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் APN ப்ரோட்டோக்கால் வந்து IPv4/IPv6 அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. அது கீழ் இருக்கிற APN ரோமிங் ப்ரோட்டோக்காலும் வந்து பார்த்திங்கன்னா IPv4/IPv6 இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பியரர். இந்த பியரரில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னு வந்து ஆல்ரெடி டிக்காக இருக்கும். அந்த அன்ஸ்பெசிஃபைடுங்கிறத வந்து டிக் எடுத்துகிட்டு அது கீழ் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து டிக் கொடுத்துங்க. எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அன்ஸ்பெசிஃபைடு மட்டும் அன்டிக் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துங்க. கொடுத்தோன்னையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட் ஆகிருச்சு. இதில் வந்து மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு வந்து கொடுத்துங்க. சேவ்னு நீங்கள் கொடுத்த உடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம செட் பண்ண அந்த ஸ்பீட் போட் லெவல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ காமிச்சோடனே அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் கொடுத்த இந்த APN செட்டிங்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம APN செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொபைலை வந்து ஒருக்கா ரீபூட் பண்ணிவிட்டு இப்போ இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவைஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ செட்டிங்ஸில் போய் என்ன APN செட்டிங்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ APN செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் லெவல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் வந்து செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த APN செட்டிங்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கு வந்து கூகுள் க்ரோமோ வேறு என்ன ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து டெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரௌண்ட் ஒரு 9.5 9.6 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து காட்டுது. ஸோ APN செட்டிங்ஸ் கொடுக்குறக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 Mbps தான் வந்து டவுன்லோடிங் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9.94 Mbps வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த APN செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைவ் ப்ரூஃப் தான் நானும் காமிச்சேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்.